அமைதியான பயணமாகவே இருக்கும். இதனையே இன்றைய நாளில் எமது நாட்டு நலப்பணி திட்டமும் கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். PKR மகளிர் கலை கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலமாக நடைபெறும் இணையவழி கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். முதல் நிகழ்வாக இறைவணக்கம். உருவம் இல்லை என்றாலும் நம்பிக்கை என்ற யோகத்தில் கடவுள் வாழ்கிறார் நம் மனதில் என்ற வகையில் இறைவணக்கம் பாட நமது நாட்டு நலப்பணி திட்ட மாணவி கல்பனா ஷாய் லட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. இறைவணக்கம் பாடிய மாணவிக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக சூரிய நமஸ்காரம். எமது கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட குழு மாணவியும் எனது தோழியுமான கலைவாணி அவர்களை சூரிய நமஸ்காரம் செய்ய அன்புடன் அழைக்கிறேன். Anna, you can even conduct the program in English. Anna, we have to send it to AICT. இப்பதான் பண்றாளா அல்லது பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? அது மேம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க மேம். ஏதாவது ஒரு மியூசிக் போட்டிருக்கலாம்ல. Thank you, ma'am. சூரிய நமஸ்காரம் செய்த தோழிக்கு நன்றி. அடுத்தபடியாக நாட்டு நலப்பணி திட்ட மாணவி காவ்யா அவர்களை நல்லதொரு வரவேற்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். PKR மகளிர் கலைக்கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட குழுவின் சார்பாக நடைபெறும் சர்வதேச யோகா தினத்திற்கு இணையவழி கருத்தரங்கம் மூலம் வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் GR பாலசுப்ரமணியம், BSc LLB அட்வொகேட், அட்வான்ஸ் கோர்ஸ் டீச்சர், ஆர்ட் ஆஃப் லிவிங், கோபிச்செட்டிப்பாளையம் ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். PKR கலைக்கல்லூரியின் முதன்மை செயல் அதிகாரி ஜெகதா லட்சுமணன் அம்மா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். எமது கல்லூரியின் தாளாளர் மற்றும் செயலர் PN வெங்கடாஜலம் ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். எமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் மைத்திரி அம்மா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். எமது கல்லூரியின் துணை முதல்வர் தனலட்சுமி அம்மா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்களையும் சகோதரிகளையும் சக தோழிகளையும் வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். நன்றி. வரவேற்புரையை நல்கிய மாணவிக்கு நன்றி.
அடுத்தபடியாக விவசாய குடும்பத்தில் பிறந்து DS சாரதா பள்ளி மற்றும் வைரவரா மேல்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்து உயர் பட்டப்படிப்பை கோபி கலை கல்லூரியிலும் திருச்சி தேசிய கல்லூரியிலும் படித்து முடித்தவர். தனது ஆர்வத்தின் மூலமாக சட்டத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டு மக்களது உரிமையை நிலைநாட்ட இவர் சட்டப்படிப்பை பெங்களூரு சட்டக்கல்வி பல்கலைக்கழகத்தில் முடித்து சட்டத்துறையில் 1981 ஆண்டு முதல் இன்று வரை கோபியில் வழக்கறிஞராக பணியாற்றி வரும் மிகச்சிறந்த மாமனிதர். ரோட்டரி சங்கத்தில் கடந்த 1982 ஆண்டிலிருந்து 2005 ஆண்டு வரை பல்வேறு பணிகளில் இயக்குநராக மாவட்ட அளவில் சேவை செய்து வந்துள்ளார். 2005 ஆண்டு முதல் தமது குடும்பத்தின் சார்பில் தொகையளித்து கைடு ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளை நிறுவி கோபியில் எரிவாயு மின்மயானம் அமைத்து பெருமைக்குரியவர். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜியால் முதுநிலை ஆசிரியராக வாழும் கலை அமைப்பின் பயிற்சியாளராக இந்திய மருத்துவ சங்கங்கள், தொழில் வியாபார நிறுவனங்கள் மற்றும் கல்லூரிகளின் முனைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். பாடநெறி ஆசிரியர் கலை வாழ்க்கை பற்றிய 300 வகுப்புகளை நடத்திய பெருமைக்கு உரியவர் ஜி.ஆர். பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு தாழ்மையுடன் அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். குறிப்பாக இந்த கல்லூரியினுடைய CEO என்று சொல்லப்படும் நம்முடைய ஜெகதா அம்மா அவர்களையும், நம்முடைய கல்லூரி முதல்வர் டாக்டர் டி மைதிலி அம்மா அவர்களுக்கும், தனலட்சுமி என்ற துணை முதல்வர் அவர்களுக்கும், மற்றுமுள்ள பேராசிரியர் சகோதரிகளுக்கும், என்னுடைய கண்ணான மாணவ மணிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல இந்த கோபி மண்ணு எப்படிங்கன்னு சொன்னா வந்தோரை வாழ வைக்கும் ஒரு இடம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா கோபிச்செட்டிப்பாளையம் அப்படி ஒரு நல்ல விஷயங்களுக்கு, நல்ல மிகப்பெரிய கலைகளுக்கும் மற்ற எல்லா பெரிய விஷயங்களுக்கும் பெயர் போன இடம் கோபிச்செட்டிப்பாளையம். இங்க இருக்கிற மாமனிதர்கள் எல்லாம் மறைந்து எத்தனையோ பேர் போயிட்டாங்களே வழியா, பட் அவர்களாம் இன்னைக்கு நினைவுல இருந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுத்ததுக்கு காரணம் நம்ம லக்ஷ்மண ஐயரோ, தங்கமணி கவுண்டரோ, நம்ம நடராஜன் ஐயாவோ. கோபியில எவ்வளவு பெரிய பெரிய மகான்கள்லாம் தோன்றி கல்லூரிகளையும் பள்ளிகளையும் இதர கல்விக்கூடங்களையும் ஆரம்பிச்சு எத்தனையோ பேருக்கு கல்விக்கண் திறந்திருக்காங்க. அப்பேற்பட்ட இடத்துல இந்த PKR மகளிர் கல்லூரி பெண்களுக்காகவே மிக சிறப்பாக நடந்து வரும் இந்த கல்லூரிக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். என்ன காரணம்னா, நான் இந்த கல்லூரியில ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு நான் கிளாஸஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு காரணம் நம்முடைய தாயாரை போன்ற உங்க எல்லோருக்கும் தாயார் என்ற நிலையில் இருக்கும் நம்மளுடைய ஜெகதாம்மா தான். அதே மாதிரி அந்த குழந்தைகளுடைய ஒரு சந்தோஷத்தையும் பிரியத்தையும் நான் நேர்ல பார்த்திருக்கேன். அதற்கு காரணம் நம்முடைய பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு துணை என்பதும் எனக்கு நல்லா தெரியும். அப்பேற்பட்ட இந்த பள்ளி, இந்த கல்லூரி சார்பாக இன்றைக்கு இன்டர்நேஷனல் யோகா என்று சொல்லப்படும் இதை பற்றி நாம பேசுவதற்கு இந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நேஷனல் யோகா டே என்பது கடந்த வருடம் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், யோகா அட் ஹோம் அண்ட் ஃபேமிலி என்று இருந்தது. இந்த வருஷம் யோகா ஃபார் வெல்னஸ் என்ற பெயரில் இப்ப நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடந்த 29 செப்டம்பர் 2014 ஆண்டு ஐநா சபையில, ஐநால நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இந்த இன்டர்நேஷனல் டே கொண்டாடப்பட வேண்டும், யோகா என்பது உலக மக்கள் எல்லோராலும் போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு காரியத்தை அவர் ஈடுபட்ட பொழுது ஏறக்குறைய 177 நாடுகள் அந்த சமயத்திலே அப்பவே அங்கீகாரம் செய்தார்கள். 177 நாடுகளை சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவ நாடுகள், முஸ்லிம் நாடுகள், எத்தனையோ ஜாதி மத பேதங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாம இந்த யோகா என்ற ஒரு அற்புதமான விஷயம் எல்லோருக்கும் பொதுவானது என்ற கருத்தை உணர்ந்த அத்தனை நாடுகளும் இன்னைக்கு 199 நாடுகள்ல இந்த யோகா கலையானது இன்டர்நேஷனல் யோகா என்ற
தலைப்பில் இன்னைக்கு இந்த கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. யோகாக்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம். சொல்லப்போனா இங்க நம்மளுடைய இந்த இந்திய மண்ணில் பிறந்த எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள் இன்னைக்கு எல்லா உலகம் முழுக்க இந்த யோகாவை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். உதாரணமா ராம்தேவ், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஜி, அதே மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய ஈஷா மையத்தினுடைய சத்குரு, இதெல்லாம் வந்து கற்பனையே பண்ண முடியாது. இந்த தமிழ்நாட்டுல பிறந்தவர்கள், இந்தியாவில பிறந்தவர்களுடைய இந்த மகிமை உலகம் முழுக்க போறதுக்கு காரணம் இந்த யோகாவை பற்றி உண்மையாலுமே இந்த மக்கள் நன்றாக உணர்ந்ததுனாலதான் இன்னைக்கு இத்தனை தூரத்துக்கு போயிட்டு இருக்கு. சொல்லப்போனா நான் சேர்ந்திருக்கும் இந்த வாழும் கலை என்ற ஆர்ட் ஆஃப் லிவிங் 160 நாடுகள் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி சத்குரு கேட்க வேண்டாம், ராம்தேவ், இவங்கெல்லாம் வந்து அவர்கள் தன்னலம் கருதாமல் இந்த உலக மக்களுடைய சேமத்திற்காக அன்பு ஒன்றுதான் இந்த யோகா மூலம் அன்பை அவர்கள் பரப்புகிறார்கள் சொல்லலாம். அதே மாதிரி சகோதரத்தை பரப்புகிறார்கள் என்று சொல்லலாம். எந்த விதமான ஒரு ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரே காரணமாக இந்த யோகா திகழ்கிறது என்று சொன்னால் அதுக்கு மிகையாகாது. அப்பேற்பட்ட இந்த யோகா என்ற இந்த விஷயத்த நம்முடைய நாடு பல விஷயங்களுக்கு வந்து நம்முடைய பாரத நாடானது பெயர் போனது. எத்தனை கலைகள் ஏற்பட்டிருக்கு, எத்தனை கலைகள். அதுல சித்திரக்கலை, நாட்டியக்கலை, பரதக்கலை, ஓவியக்கலை, இந்த யோகா என்ற இந்த அற்புதமான கலையவே நம்மளுடைய பதஞ்சலி முனிவர் என்று சொல்லப்படும் இந்திய நாட்டுல பிறந்த இந்த பதஞ்சலி முனிவர் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த யோகாவை கண்டுபிடித்திருக்கார். அவர் வந்து இந்த ஹட யோகா என்று சொல்லப்படும் இந்த யோகாவில நம்முடைய மக்கள் எல்லோருக்கும் இது பயன்பட வேண்டும் என்று ஆதி காலத்திலிருந்தே செய்யப்பட்ட இந்த விஷயத்துல பல்வேறு நாடுகள் இன்னைக்கு உணர்ந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது உடல், மனம், ஆன்மா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பது புரிய வந்தது. யோகா அப்படின்னு சொன்னாலே உடல், மனம், மூச்சு இந்த மூன்றையும் இணைக்கும் ஒரு செயல் யோகா. யோகா என்று சொன்னாலே உடல், மனம், மூச்சு என்ற இந்த மூன்றையும் இணைத்து ஆன்ம சக்தி என்ன என்று சொல்வது இந்த யோகா. இந்த யோகாவுடைய விஷயத்த வந்து 2 நாள், 5 நாள், 10 நாள் சொல்லலாம். ஆனா ரொம்ப அதிக நேரம் நாம எடுக்க முடியாது. அந்த மாதிரியான சமயத்துல நம்ம இங்க இருந்துட்டு இருக்கோம். இந்த யோகா கலை என்று பார்க்கும் பொழுது நீங்க பாருங்க, இந்த யோகாவை செய்ய 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 எத்தனை விஷயங்கள் மாறுதல்கள் நம்மளுடைய உடம்புல ஏற்படுகிறது, மனதில் ஏற்படுகிறது என்று நினைத்து பார்க்கும் பொழுது அபாரமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்லுவாங்க. ஒரு பெரிய மாற்றத்தை தரும்படியாக இந்த யோகா அமைகிறது. எத்தனையோ நம்ம வெளியில பார்க்கலாம், லைட் ஏன் எரியுது, ஃபேன் ஏன் ஓடுது, ஏன் வந்து அந்த இடத்துல வந்து கெமிஸ்ட்ரி, அதெல்லாம் கெமிஸ்ட்ரி இஸ் அவுட்டர். வேற உள்ளுக்குள்ள நடக்கிற பல விஷயங்கள் இன்சைட் அவர் பாடி, இன்சைட் அவர் செல்ஃப், அகம் நோக்கி பார்ப்பதற்கு இந்த யோகா மிக மிக ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான இந்த பேண்டமிக் பீரியட்ல நம்முடைய பெரியவர்களுக்கும், நடுத்தர வயதுக்காரர்களுக்கும், சிறியவர்களுக்கும், மாணவர்களுக்கும் நிச்சயமாக இந்த யோகா சேர வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த இன்டர்நேஷனல் யோகா டே என்று இதை நம்முடைய பாரத பிரதமர் வைத்து இன்னைக்கு உலகம் முழுக்க போறதுக்கு ஒரு பெரிய வழி பண்ணியிருக்காரு. அப்ப இந்த பேண்டமிக் பீரியட் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கடந்த 2 வருஷமாக இந்த கொரோனா என்ற மிகப்பெரிய ஒரு கொடிய தொற்று நோயில நாம் எல்லாருமே பிடிபட்டிருக்கோங்கிறது தெரியும். இந்த யோகால மிக அதிகமாக இந்த மூச்சு பயிற்சி என்று சொல்லப்படும் இந்த மூச்சு பயிற்சி யோகால லங்ஸ் என்று சொல்லப்படும் நம்முடைய நுரையீரலுக்கு தான் இந்த அதிகமான ஒரு ஊட்டம் கொடுக்கும், ஒரு சக்தி கொடுக்கும்படியாக இந்த யோகா அமையும் பொழுது இந்த கொரோனா என்பதே பாத்தீங்கன்னா நுரையீரல்ல சம்பந்தமாக, நுரையீரல் வீக் லங்ஸ் என்று சொல்வார்கள், அந்த லங்ஸ் என்று சொல்லப்படும் அந்த பகுதியை நாம் மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம், யோகா செய்வதன் மூலம் மிக திறம்படமாக, ரொம்ப பிரமாதமாக நம்முடைய லங்ஸ் ஆகும் பொழுது நிச்சயமாக நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு கூடுகிறது. இது மட்டுமா, நம்முடைய தலையிலிருந்து கால் வரை, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இந்த யோகாவானது எப்படி பயன்படுகிறது என்பது சொல்லிக்கொண்டே போகலாம். அதிகமாக சயின்டிஃபிக்கெல்லாம் நான் வந்து நிறைய சொல்ல விரும்பல. என்ன காரணம்னா, இங்க எல்லாருமே நீங்க எல்லாருமே படிச்சுவங்க. இன்னைக்கு எல்லா விஷயத்துக்குமே கூகுள் வந்திருக்கு, எதை தொட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இதுல குறிப்பாக மனம் சம்பந்தப்பட்டு ஏதாவது கல்லூரியில மனம் சம்பந்தப்பட்டு மனசு எப்படி வச்சுக்கணும், மனம் சம்பந்தப்பட்டு பள்ளியிலையோ அல்லது சர்வகலாசாலைகளோ எதுவுமே கிடையாது. அப்போ மனதை எப்படி வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்வதும் இந்த யோகா கலையில வந்துருது. அப்ப இந்த யோகா செய்ய செய்ய மனதிற்கு எப்படி ஒரு ஆற்றல் வருகிறது என்று பார்க்கும் பொழுது அது வந்து பிரமிக்கத்தக்கபடியாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதனால இந்த யோகா என்பது இன்னர் சயின்ஸ் என்று சொல்லலாம். யோகா என்பது நம்முடைய மன இறுக்கத்தை போக்கும் ஒரு செயல் என்று சொல்லலாம்.
யோகாவானது நன்றாக நம்முடைய உடல் மனம் அது அனைத்தும் நன்றாக ஒரு முன்னேற்றமான ஒரு பாதைக்கு கொண்டு செல்லும் ஒரு மிகப்பெரிய ஒரு கணினியாக இருக்கிறது என்று சொல்லலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் யோகாவை கத்துக்கிறதுக்கு முன் வரதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பேண்டமிக் பீரியட்ல தான் இந்த மூச்சு சம்பந்தம். இன்னைக்கு பாருங்க, ஆக்சிஜன் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு இருக்கு. ஆக்சிஜன் இப்ப நான் சார்ந்த என்னுடைய சகோதரனே வந்து பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவர் வந்து பிஎஸ்சியில டைரக்டரா இருக்காரு. அவர் சொல்றாரு ஆக்சிஜன் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலயும் ஆக்சிஜன் இருக்கு, பிராணசக்தி இருக்கு, ஆனா தட்டுப்பாடு என்று சொல்லும் போது அது கேட்கவே நமக்கு சங்கடமா இருக்கு. என்ன காரணம்னா, இந்த மூச்சு பயிற்சி யோகா செய்வதனால நம்மளை சுற்றி இருக்கும் இந்த ஆக்சிஜனை மிக அதிக அளவு நம்மளால கிரகித்துக் கொள்ள முடியும். அதுதான் நம்ம வந்து பிராணாயாம பயிற்சின்னு சொல்றோம். சோ இந்த பிராணாயாம பயிற்சி என்பது இந்த மூச்சு பயிற்சி. இந்த மூச்சுன்னு பார்க்கும்பொழுது எல்லா விதமான ஒரு பயிற்சியும் அடிப்படையே மூச்சு தான். அப்ப யோகாவுடைய அடிப்படை நம்முடைய உடல் மனம் மூச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த மூச்சை நீங்க பிரதானமா எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்துக்கும் முதல்ல மனுஷன் பண்ற முதல் காரியம் மூச்சு எடுக்கிறான், கடைசியில பண்ற கடைசி காரியம் மூச்சு விடுறான். இந்த இடைப்பட்ட காலத்துக்கு தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்கின்றோம். இப்பேற்பட்ட இந்த மூச்சை நாம வந்து ஜாஸ்தி கவனிக்கிறதே இல்லை. அதாவது பஸ் பிடிக்க வேகமா ஓடும் பொழுதோ, ட்ரெயின் பிடிக்க வேகமா ஓடும் பொழுதோ, ஃபிளைட்டுக்கு ஓடும் பொழுதோ மூச்சு வாங்குதுன்னு சொல்றோம். அப்பதான் தெரியுது. தலைவலி வந்தா தான் தலையை பத்தி ஞாபகம் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த யோகா செய்யும் பொழுது இது பிரதானமாக மூச்சை பிரதானமாக வச்சுதான் இந்த எல்லா முனிவர்களும் வந்து இதுல யோகாவை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எப்படி வந்து நம்மளுடைய மூச்சு கோபம் வரும் பொழுது, கோபத்தின் போதும் பல்வேறு உணர்ச்சிகளுடைய கட்டுப்பாடு அடங்காம இருக்கும்பொழுது மூச்சு வேகமாக மாறுவதை நீங்க பார்க்கலாம். அப்போ மூச்சு எப்படி எல்லாம் மாறுதுன்னா, நம்மளுடைய உடம்புக்கு இருக்கிற அந்த மனசு எப்பெல்லாம் வந்து நமக்கு கொந்தளிப்பு ஏற்படுகிறதோ, உணர்ச்சிகளுடைய பிரவாகம் ஏற்படுகிறதோ, மனசு எப்பெல்லாம் கோவப்படுகிறதோ அப்பெல்லாம் மூச்சுல வித்தியாசம் வருது. அப்ப இந்த நம்மளுடைய பதஞ்சலி யோகாவும் சரி, அப்பேற்பட்ட அந்த பதஞ்சலி அதை மையமாக வைத்து இன்னைக்கு இருக்கிற இந்த மிகப்பெரிய குருமார்கள் எல்லாருமே மூச்சை பிரதானமாக வைத்து மனதை சரி செய்யும்படியாக ஒரு அற்புதமான கலைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த கலை தான் யோகா கலை. அப்போ யோகால மனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மனதை ஒருநிலைப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது மனதுல வந்து தேவையில்லாத சஞ்சலங்களை எப்படி நாம குறைக்கலாம், எப்படி நாம மற்றவர்களை வந்து நாம எப்படி ஏற்றுக்கொள்ளலாம், எப்படி நம்மள வந்து மற்றவர்கள் ஏதாவது செய்யும் பொழுது அவர்களுடைய செய்யும் காரியத்தில் தவறு இல்லாம தவறு கண்டுபிடிக்காத தரத்துக்கு நாம எப்படி நம்ம மனசை வச்சுக்கலாம். எல்லா சமயத்திலும் மனசுல பகவத்கீதையே உங்களுக்கு தெரியும். பகவத்கீதையே லாபநஷ்டம் சுகதுக்கம் வெற்றி தோல்வி இவற்றை சமமாக நினைத்து உத்தியோகம் செய்ய அர்ஜுனான்னு சொல்றாரு. அப்போ இந்த மனசுலையுமே அந்த மாதிரி எல்லா சமயத்திலும் சமமாக இருக்கும்படியாக இந்த யோகாக்களை செஞ்சிருக்கு. இப்பேற்பட்ட இந்த யோகாவுக்கு நாம ஆன்மான்னு பார்க்கும்பொழுது இந்த யோகால கர்ம யோகா, கிரியா யோகா, பக்தி யோகான்னு பல விஷயம் இருக்கு. அது இப்போ நாம இப்ப பேச வேண்டியதுல வந்து இந்த ஹத யோகால கிரியா யோகான்னு பார்க்கலாம். இதுல இந்த மூச்சு பயிற்சிகளை வந்து அதே மாதிரி இப்ப சகோதரிகள் வந்து இப்ப சொன்னா பாருங்க, சூரிய நமஸ்காரம் சொன்னாங்க. இந்த சூரிய நமஸ்காரம் அந்த 12 போஸ்டர்ஸ், அந்த 12 போஸ்டர்ஸ டெய்லி வந்து காத்தால செய்யும்போது 3 தடவை 5 தடவை 8 தடவை 10 தடவை தொடர்ச்சியா செய்யும் பொழுது நம்மளுடைய உடல் உறுப்புகள் வலுப்பெறுவதுடன் நம்முடைய உடம்புல வந்து ஒரு சக்தி பிறக்கும் தன்மை ஏற்படுகிறது. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு, இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்ப இந்த யோகா செய்யும் பொழுது அவங்களுக்கு அவர்களுடைய பாடத்தில் அல்லது அவர்களுடைய படிப்பில் ஈடுபாடு அதிகமாக ஏற்படும்படியாக பல நன்மைகள் ஏற்படுகிறது. நான் கண்ணூர பார்க்கின்றோம். இன்னைக்கு ஐஐடியில இருந்து எல்லா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே நாங்க வந்து போய் ஆர்ட் ஆஃப் லிவிங் பயின்ட்டு இருக்கோம். இதை தவிர நம்ம ஈஷா யோகா, எல்லா யோகா அதே ஒரு வாழ்வுகளை தவிர உங்களுக்கு வந்து வாழ்க வளமுடன் எப்பேற்பட்ட ஒரு விஷயங்களை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால இந்த யோகாவை நம்ம கைக்கு வந்தாச்சு. இனிமே வந்து இதை நாம வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். இந்த யோகாவுக்கு நிறைய இப்போ வந்து ஆன்லைன்ல, ஏன்னா இப்ப இன்னைக்கு பேண்டமிக் பீரியட்ல இந்த தொற்று இருக்கிறதுனால, சோசியல் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால பக்கத்துல போய் நாம யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கு. அதனால இந்த யோகாக்களை இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லாருமே கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கோம். வாழும் மொழி ஆகட்டும், அல்லது வந்து ஈஷா யோக மையம் ஆகட்டும், அல்லது வாழ்க வளமுடன் அவர் மகரிஷி ஆகட்டும், எல்லோருமே இன்னைக்கு ரொம்ப நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இது நம்முடைய மாணவிகளுக்கு மட்டுமல்லாமல் அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா குழந்தைகள்,
குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி வந்து நாம இந்த யோகாவில் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இன்டர்நேஷனல் டே, இந்த யோகா டேல நீங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இப்ப என் முன்னாடி வந்து ஒரு 80 பேர் இருக்கீங்க. 80 பேர் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துருக்கீங்கன்னா இந்த 80 பேரும் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற 2 பேருக்கு 3 பேருக்கு நிறைய பேருக்கு சொல்லி யோகா கலையில நிச்சயமாக ஒரு விஷயத்த செய்யணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். யோகான்னு என்னமோ தலைக்கு நான் நின்று அதுல வந்து என்னமோ ரொம்ப சிரமப்படுற மாதிரி இல்லை, அப்படிலாம் நீங்க மனசுல நினைச்சுக்க வேண்டாம். சாதாரணமான சில விஷயங்கள். உதாரணம் வந்து என்ன காரணம்னா, இந்த யோகாவானது மூச்சை வச்சுதான் பிரதானமா செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஜாதி மத பேதம் இல்லாத ஒரு விஷயம் மூச்சு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மூச்சு போகுது, ஒரே மாதிரி தான் மூச்சு வருது. அப்ப இந்த மூச்சு எப்படி எல்லோருக்கும் பொதுவோ அந்த மூச்சை வைத்துதான் நம்ம எல்லாருமே செய்ய போறோம். அப்போ இந்த மூச்சின் மேல கவனம் இல்லாம இருக்கும்போதுதான் இந்த தொந்தரவுல வந்து நம்ம நிறைய பிரச்சனைகளை வந்து மாட்டிக்கிறோம். அதனால இந்த மூச்சை பிரதானமாக வைத்து செய்யும் இந்த பயிற்சியில் நம்ம எல்லாருமே ஈடுபட வேண்டும். இதுல பிராணாயாமா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா நீங்க செய்யலாம். அதுல வந்து உங்களுக்கு வந்து இப்ப பிராக்டிகலா இப்ப உட்காந்து செய்யணும் ஸ்டேஜ்ல அவசியம் சார். ஒரு டெமோ கூட காட்டிடலாம் நீங்க அந்த மூச்சு பயிற்சி, if it is possible. தாராளமா இப்ப நீங்க கேட்டீங்கன்னா ஒரு சாதாரணமா ஒரு விஷயத்தை கூட நான் இப்ப சொல்லலாம். இப்ப நான் வந்து டெமோ பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம திருப்பி கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். சரியா? ஓகே. இப்ப எல்லாருமே நீங்க வந்து நான் உங்களுக்கு நல்ல விசிபிளா இருக்கேன். நாம என்ன பண்றோம்னு சொன்னா, என்னுடைய விரல்ல இடது பக்கத்துல மூச்சு இழுத்து வலது பக்கத்துல நிதானமா விட போறோம். வலது பக்கத்துல நிதானமா மூச்சு இழுத்து இடது பக்கத்துல விடுறோம். இதற்கு பெயர் நாடி சுத்தின்னு பேர். இது பேசிக்கா நம்மளுடைய நுரையீரலை சுத்தம் செய்யும்படியான ஒரு விஷயம். இதுக்கு ரொம்ப சிரமப்படணும் இல்லை. சாதாரணமா சேர்ல உட்காந்து பண்ணலாம், கீழே உட்காந்து பண்ணலாம், செவுத்துல சாஞ்ச மாதிரி பண்ணலாம். அப்படி இருக்கும்பொழுது நீங்க இந்த நாடி சுத்தியை முதல்ல நாம இப்போ செய்ய போறோம். எல்லாரும் தயாரா இருக்கீங்க இல்லையா? நாடி சுத்தி செய்யலாம் இல்லையா? செய்யலாம் சார். எல்லாரும் தயாரா இருப்பாங்க. கேர்ள்ஸ் ஓகே, கெட் ரெடி டு ஃபாலோ ஹிம். கேர்ள்ஸ் say yes. Reach chat box. Yes, ma'am, we are ready. Yes. Yes. All of you are ready, girls? Yes. Yes. நீங்க எப்போ சொல்றீங்க நான் ஆரம்பிச்சிடுறேன். ஆரம்பிக்கலாங்க சார். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். கண்களை நிதானமா இறுக்கம் இல்லாமல் சாதாரணமா கண்ணை மூடி நம்மளுடைய மனதை அந்த மூக்கினுடைய துவாரத்தை மட்டும்தான் நம்ம நினைச்சுட்டு போறோம். இதுல வந்து ஒரு பெரிய கஷ்டம் ஒண்ணுமே இல்லை. சாதாரணமா கண்ணு மூடி உங்களுடைய மூக்கினுடைய துவாரம் அதை மட்டும் நினைச்சிட்டு மூக்கு நிதானமா அந்த மூக்கினுடைய இடது நாஸ்ட்ரில்ஸ் சொல்லப்படும் இடது பக்கமாக நிதானமாக சென்று அதே மாதிரி வலது பக்கம் நிதானமாக வெளியிட போகின்றோம். அடுத்தது வலது பக்கத்துல நிதானமாக மூச்சு இழுத்து இடது பக்கத்துல விட போறோம். இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமே இல்லை. சோ இதை நம்ம பேசிக்கா முதல்ல ஆரம்பிக்கலாம். கண்களை நீங்க நிதானமா மூடிக்கலாம். கைகளை வந்து இது மாதிரி நீங்க உங்களுடைய தொடையில மகாமுத்ரான்னு பேர். இதற்கு பேர் மகாமுத்ரா. தொடையில நீங்க வச்சுக்கிறது பேர் மகாமுத்ரா. உங்களுடைய முதுகு தண்டு சீராக இருக்கட்டும். குனிஞ்ச மாதிரி எல்லாம் இல்லாம வளைஞ்ச மாதிரி இல்லாம சாதாரணமா நேரா வச்சுக்கிறோம். இதுவும் ஒரு கஷ்டம் இல்லை. அதே மாதிரி அப்படி வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய மனசுல எந்த விதமான ஒரு உடம்புல இறுக்கம் இல்லாமல் எந்த ஒரு இறுக்கமும் இல்லாமல் இப்போ உடம்ப வச்சுக்கலாம். அப்ப நீங்க இப்ப இறுக்கம் இல்லாமல் தளர்வாக உட்கார்ந்துருக்கும். நிதானமா கண்ணை மூடிக்கலாம். உங்களுடைய கையில இடது பக்க நாஸ்டில்ல நிதானமா மூச்சு எடுத்து வலது பக்கம் விடுறோம். வலது பக்க நாஸ்டில்ல நிதானமா மூச்சு எடுத்து இடது பக்கம் விடுறோம். இதற்கு பெயர் நாடி சுத்தி என்று பெயர். சூரிய நாடியும் சந்திர நாடியும் இணைக்க முடியாத இந்த பயிற்சி தான் முதல் நம்ம செய்ய போற பயிற்சி. அதற்கு முன்னாடி கண்களை மூடி உட்கார்ந்து நாம மூச்சு மேல கவனம் வச்சுக்கலாம். கண்களை நிதானமா மூடிக்கலாம். கண்களை நிதானமா மூடிக்கலாம். என் சகோதரிகளும் மாணவ குழந்தைகள் எல்லாருமே கண்களை மூடிக்கலாம். உங்களுடைய மனசு முழுக்க மூச்சின் மீது மட்டும் இருக்கட்டும். மனது முழுவதும் மூச்சின் மீது நிதானமா மூச்சு உள்ள போயிட்டு நிதானமா அந்த மூச்சானது மூச்சு குழல் வழியாக நுரையீரலை அடைந்து நுரையீரலிலிருந்து
அந்த கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லப்படும் அந்த கரிமல வாயுவை மெதுவாக எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த மூச்சு குரல் வழியாக மூக்கினுடைய நுனியிலிருந்து வெளியேறுகிறது. நிதானமாக கண்களை மூடியபடியே மூச்சு நிதானமாக உள்ளே சென்று சக்தியை கொடுத்துவிட்டு அங்கிருக்கும் அந்த அசுத்த காற்றுன்னு சொல்லப்படும் கார்பன் டை ஆக்சைடை நிதானமாக வெளிக்கொண்டிருந்து வெளியேற்றுகிறது. இதை நான் ஒரு டியூன் மூலம் சொல்றேன். அந்த டியூன் மூச்சு உள்ளே மூச்சு வெளியே, மூச்சு உள்ளே மூச்சு வெளியே. Breathe in and let go. வெளியேறும் மூச்சானது ஒரு நல்ல ஓய்வை கொடுக்கும்படியாக உங்களுடைய மனசுல நீங்க நினைச்சுக்கணும். சக்தியை கொண்டு வரும் அந்த பிராண சக்தியை கொடுக்கும் அந்த மூச்சு உங்களுக்கு சக்தியை அளித்து விட்டு ஓய்வை அளித்து விட்டு நிதானமாக வெளியேறும்படியாக உங்களுடைய மூக்கிலிருந்து வெளியேறுவதை நீங்கள் மனதில் கொள்ளலாம். இப்போ நிதானமா உங்களுடைய கட்டை விரல்ல நீங்க உங்களுடைய கட்டை விரலையும் மோத விரலையும் நீங்க வச்சுக்கலாம். இடது பக்கத்தினுடைய நாஸ்டில் வழியாக அந்த மூக்கு ஓட்டை வழியாக நிதானமா மூச்சு இழுத்து அதை மூடி மீண்டும் வலது பக்கத்து மூக்கு துவாரம் வழியாக நிதானமாக வெளிவிடலாம். அவ்வாறு வெளிவிட்ட பிறகு வலது பக்கத்தினுடைய மூக்கு துவாரத்திலே நிதானமாக மூச்சை இழுத்து உங்களுடைய இடது நாசி வழியாக மூச்சை வெளியே விடலாம். கண்கள் மூடி இருக்கட்டும், முதுகுத்தண்டு சீராக இருக்கட்டும். உங்களுடைய இடது பக்கத்து நாசி வழியாக நிதானமாக மூச்சை இழுத்த மூச்சை நிதானமாக வலது பக்க நாசி வழியாக விடுகிறோம். வலது பக்க நாசி மூக்கு துவாரம் வழியாக நிதானமாக மூச்சை இழுத்து வலது பக்க நாசியை மூடி இடது பக்க நாசி வழியாக நிதானமாக மூச்சை வெளிவிடுகிறோம். கண்கள் மூடி இருக்கட்டும். நல்ல மனசோட இந்த பயிற்சி நிதானம் செய்யலாம். நாடி சுத்தி என்று சொல்லப்படும் இதுதான் அடிப்படை ஆதாரம். மிக நிதானமாக மூச்சை உள்ளே இழுத்து மிக நிதானமாக மூச்சை வெளியேற்ற வேண்டும். இடது பக்கம் வழியாக மூச்சு உள்ளே சென்று வலது பக்கமாக செல்கிறது. வலது பக்கத்து மூச்சு வலது பக்கம் புறமாக மூச்சு உள்ளே இழுத்து இடது புறம் அனுப்புகிறோம். கண்கள் மூடி இருக்கட்டும், மூன்று தண்டு சீராக இருக்கட்டும். மூச்சு உள்ளே மூச்சு வெளியே. இந்த அடிப்படை மூச்சு பயிற்சி நாடி சுத்தி. இப்பொழுது நிதானமாக கண்களை திறக்கலாம். ஸ்லோலி கேன் ஓபன் யுவர் ஐஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா செய்ய போற மிக ஒரு உன்னதமான பயிற்சி. இந்த பயிற்சி நம்முடைய உலகத்துல எல்லா விதமான சமுதாயங்கள் மதம் எல்லாமே இருக்கு. எல்லாமே
நம்முடைய உடம்புல ஒரு விதமான ஒரு அலைகள் போன்ற ஒரு அதிர்வை ஏற்படுத்தினால் அந்த அதிரொலி அந்த அதிரொலி பெருக்கமாக மாறி நம்முடைய மனதிற்கு ஒரு நிம்மதியை அளிக்கும்படியான ஒரு விஷயத்தை நம்முடைய பெரியோர்கள் கண்டறிந்தார்கள். ஹிந்துக்கள் ஓம் என்றும் அம் என்றும், நம்முடைய சகோதர சகோதரிகள் அல்லாஹி என்றும், நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் ஆமன் என்றும் சொல்லி வந்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய ஹிந்து கடவுள் பாத்தீங்கன்னா 3 சொல்லுவோம் நாம எப்பவுமே இல்லையா? படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள். இந்த மந்திரங்கள் நாம் சொல்லும் பொழுது மந்த்ரா என்று சொல்கிறோம். மந்த்ரா என்றால் இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது மனமானது விரிவடையும் ஒரு தன்மையை கொடுப்பதால் தான் இதற்கு பெயர் மந்த்ரா என்ற பெயர். மந்த்ரா என்ற பெயரே மனம் விரிவடைந்து அதனால் மனதில் ஒரு அமைதியான தன்மை கொடுப்பதற்காகத்தான் இந்த மந்த்ராவை வந்திருக்கிறது. இதை எல்லா மதத்துக்காரர்களும் செய்தார்கள் என்பது மிக சிறப்பு. அவரவர்களுக்கு தகுந்த ஒரு பெயரில் இதை செய்து வந்தார்கள். இப்ப படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள். நம்ம பாத்தீங்கன்னா படைக்கிறது எல்லாமே நம்மளுடைய அடிவயத்துல தான் இருக்கு. காக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நெஞ்சு பாகம், கல்லீரல், மண்ணீரல், இதயம், நுரையீரல் எல்லாத்தையும் காக்கும்போது, அழிப்பதுன்னு பார்க்கும்போது நம்முடைய தலையை அழிக்கும் கடவுளாக சொல்வார்கள். அப்ப பிரம்மாவை அடிவயிற்றிற்கும், மகாவிஷ்ணுவை நம்முடைய மார்பு பகுதிக்கும், சிவனை நம்முடைய தலைப்பகுதிக்கும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வந்தார்கள். அப்ப படைக்கும் கடவுள்னு பார்க்கும்பொழுது பிரம்மா, மகாவிஷ்ணு, சிவன். இந்த படைக்கும் தொழில் ஜெனரேட்டர் என்று சொல்வார்கள், ஜெனரேட்டர். இந்த காக்கும் தொழிலை ஆபரேட்டர் என்று சொல்வார்கள். அழிக்கும் ஒரு தன்மைன்னு பாத்தீங்கன்னா இது டெஸ்ட்ரக்டர் என்று சொல்வார்கள். எதை அழிக்கின்றது என்று சொன்னால் அறியாமையை அழிக்கின்றது, அகம்பாவத்தை அழிக்கும் கடவுள் என்று சொல்லலாம். சோ அப்ப நம்மளுடைய ஹிந்து கடவுள்கள் பாத்தீங்கன்னா ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டெஸ்ட்ரக்டர். ஜெனரேட்டர்ல ஜி, ஆபரேட்டர்ல ஓ, டெஸ்ட்ரக்டர்ல டி. GOD, காட், கடவுள் நமக்குள்ளா இருக்குங்கிறது ஒரு அற்புதமான தன்மையை நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். கடவுள் கடவுள் சொல்றது கடவுளை உள்ளுக்கு இருக்கிறதுனால தான் கடவுள்னு சொல்றோம். இதே நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் அல்லாஹி என்று சொல்வதன் மூலம் அந்த உடம்பில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தினார்கள். அதே மாதிரி நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் ஆமென் என்று சொல்லி அதிர்வை ஏற்படுத்தினார்கள். ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிட்டு போறேன், அவங்களை எல்லாம் நம்ம சிரமப்படுத்தவே இல்லை. இப்ப கண்ணை மூடி நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய அடி வயிற்றுல லேசா கையை வச்சு ஆ சொல்ல போறோம். நான் ஒரு 3 டைம்ஸ் சொல்லுவேன். அதே மாதிரி நெஞ்சு பாகத்துல நம்மளுடைய கையை வச்சு 3 டைம்ஸ் ஊ சொல்ல போறோம். நம்மளுடைய 2 ஆள்காட்டி விரலையும் உங்களுடைய காதலுடைய துவாரத்துல வச்சு சொல்ல போறோம். அதுக்கு பிறகு நடக்கும் ஒரு விஷயத்தை நாம உள்நோக்கலாம். சரியா? ஓகே, நிதானமா இருங்க. இப்போ கண்களை மூடிக்கலாம். கண்களை நிதானமா மூடிக்கலாம். உங்களுடைய கையை அடி வயிற்றுல லேசா வைக்கிறோம், ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். இடது கையை நல்லா விரிச்ச மாதிரி இருக்கட்டும், வலது கையில லேசா வச்சுக்கலாம். கண்களை மூடி இப்ப நாம ஆ என்று சொல்ல போகின்றோம். அடுத்தது ஊ என்று சொல்ல போகின்றோம். அடுத்தது இம் என்று சொல்ல போகின்றோம். கண்களை மூடிக்கலாம். நிதானமா கண்களை மூடிக்கலாம், அவசரமே இல்லை. கையை உங்களுடைய அடி வயிற்றுல லேசா வச்சுக்கிறோம். கண்களை மூடி ஆ என்று சொல்ல போகின்றோம். சரியா? ஓகே, கண்களை மூடிக்கலாம். மூச்சு உள்ள எடுத்துக்கங்க. ஆ நல்ல எந்த விதமான ஒரு வெட்கமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம வீட்டுல அவங்க வீட்டுல இருக்கோம். நீங்க தாராளமா ஆ சொல்லலாம். இது நம்மளுடைய ஒரு அற்புதமான ஒரு சமயம். இது நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். மூச்சு உள்ள எழுந்து ஆ சொல்லலாம். ஆ கண்ணில் மூடியபடியே மூச்சு இழுத்து ஆ சொல்ல போறோம். கண்கள் மூடி இருக்கட்டும். கண்களை மூடி பண்ணுங்க. யூ வில் என்ஜாய் மோர். மனசு முழுக்க உங்களுடைய மூச்சு மேல இருக்கட்டும்.
நிதானமா கையெடுத்து உங்களுடைய நெஞ்சு மேல வச்சுக்கலாம். ஆன் யுவர் செஸ்ட் கீப் யுவர் ஹேண்ட் இன் தி செஸ்ட். மூச்சு உள்ள எடுத்து ஊ சொல்ல போறோம். மூச்சு உள்ள எடுத்துக்கலாம். மூச்சு உள்ள எடுத்து ஊ சொல்ல போறோம். ஊ சொல்லும் பொழுது உங்களுடைய நெஞ்சில எவ்வாறு ஒரு அதிர்வு ஏற்படுகிறது என்பதை பாருங்கள். மூச்சு உள்ள எடுத்துக்கங்க. கண்ணில் மூடியபடி கவனம் உங்களுடைய மூச்சு மேல இருக்கட்டும். மூச்சு உள்ள எடுத்து நாம இப்போ ஊ சொல்ல போறோம். மூச்சு உள்ள கண்ணில் மூடி இருக்கட்டும். உங்களுடைய 2 ஆள்காட்டி விரலையும் எடுத்து காதலுடைய துவாரத்தை மூடிக்கொள்ள போகின்றோம். சொல்ல போகின்றோம். உங்களுடைய 2 கைகளுடைய ஆள்காட்டி விரலை உங்களுடைய காதலுடைய துவாரத்தை அடைத்துக் கொண்டு என்று சொல்லலாம். மூச்சு உள்ள கண்கள் மூடி இருக்கட்டும். கவனம் மூச்சு எவ்வாறு மாறுபடுகின்றது என்பதில் உங்களுடைய கவனம் இருக்கட்டும். உடல், மனம், மூச்சு. உடலால் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். கையை எடுத்து காதில் வைத்திருக்கிறீர்கள். மனதோடு ஒன்றி மூச்சை இழுத்து நாம் இதை செய்கின்றோம். மூச்சு உள்ள எடுத்துக்கலாம். கண்கள் மூடி இருக்கட்டும். கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். மீண்டும் உங்களுடைய மூச்சை இழுத்து சொல்கின்றோம். 2 காதனுடைய துவாரத்தையும் அடைத்துக் கொண்டு மூச்சை இழுத்து சொல்கின்றோம். மூச்சு உள்ள எடுத்துக்கலாம். கண்கள் மூடி இருக்கட்டும். ஆ உ இம் இந்த 3ம் சேரும் பொழுது ஓம் என்ற பிரணவ நாதம், பிரணவ மந்திரம் என்று சொல்வார்கள். ஆ உ இம் இந்த 3ம் சேரும் பொழுது ஓம் என்ற ஒரு நாதம், ஒரு பிரணவநாதம் கிடைக்கிறது. இந்த பிரணவநாதம் பூபாலநாதம் என்று சொல்லலாம், ஓம்காரநாதம் என்று சொல்லலாம். பிரணவநாதத்தை நாம் இப்போது நாம் சொல்ல போகின்றோம். ஆ உ இம் இந்த 3ஐயும் சேர்த்து நாம் சொல்ல போகின்றோம். மூச்சு உள்ள எடுத்துக்கலாங்க. என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படியே. ஆ கண்கள் மூடி இருக்கட்டும். ஆ உ இம் இந்த 3ஐயும் நாம் சேர்த்து சொல்ல போகின்றோம். மூச்சு உள்ள எடுத்துக்கலாம். ஆ லேசான அதிர்வுகள். இந்த அதிர்வுகள் அதிரொலி பெருக்கமாக உடலில் மாறி நம்முடைய மனதில் ஒரு சக்தியை கொடுக்கும் ஒரு தன்மை ஏற்படுத்துவதால் இதை தியானத்தின் ஒரு அடிப்படையாக படியாக நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்ப இந்த ஆ உ இம் இந்த 3ஐயும் சொல்லும் பொழுது ஓம் என்ற இந்த பிரணவ மந்திரம் வெளிப்படுகிறது. இப்ப நாம் மூச்சு எடுத்து ஓம் சொல்ல போறோம்.
இந்த ஓம் என்பது 2 மடங்கு ஓ என்றும் 1 மடங்கு இம் என்றும் சொல்ல வேண்டும். ஓ 2 மடங்கு, இம் 1 மடங்கு. கண்கள் மூடியபடி மூச்சு எடுத்துக்கலாம். ஓ கண்கள் மூடியபடி நாம் ஓம் சாண்டிங் பண்றோம். மூச்சு இழுத்து ஓ 2 மடங்கு சொல்லி இம் 1 மடங்கு சொல்ல போகின்றோம். மூச்சு உள்ள எடுத்துக்கலாம். இதான மூச்சு இழுத்து ஓம் சொல்லலாம். நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் அல்லாஹி என்று சொல்லி வந்தார்கள். அல்லாஹி நாம மூச்சு எடுத்து அல்லாஹி என்று சொல்லி பார்க்கலாம். மூச்சு உள்ள எடுத்துக்கலாம். அல்லாஹி கண்ணில் மூடியிருக்கட்டும். ஒரே மாதிரியான அதிர்வொலி பெருக்கங்கள் ஓம் சொல்லும் பொழுது ஏற்படும் அதே அதிர்வு அல்லாஹி சொல்லும் பொழுதும் ஏற்படுவதை நீங்கள் உணர முடியும். மூச்சு உள்ள எடுத்துக்கலாம். அல்லாஹி அமீன் என்று சொன்னாலும் இதே போன்ற ஒரு அதிர்வு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் அமீன் என்றும் சொல்வார்கள். மூச்சு உள்ள எடுத்துக்கலாம். அமீன். கண்ணில் மூடியிருக்கட்டும். நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் ஆமென் என்று சொல்வார்கள். இதே மாதிரியான அதிர்வுகள், அதிர்வொலி பெருக்கம், ஒரு அமைதியான தன்மை இவை ஏற்படுவதை நீங்கள் உணர முடியும். மூச்சு உள்ளெழுத்து ஆமென் என்று சொல்ல போகின்றோம். மூச்சு உள்ளெழுத்துக்கலாம். ஆமென். கண்ணில் மூடியிருக்கட்டும். மீண்டும் மூச்சு உள்ளெழுத்து ஆமென் என்று சொல்ல போகின்றோம். மூச்சு உள்ளெழுத்துக்கலாம். ஆமென். கண்கள் மூடியிருக்கட்டும். உங்களுடைய மனசு முழுக்க மூச்சின் மேல இருக்கட்டும். எங்கெங்கெல்லாம் அதிர்வுகள் ஏற்படுகிறது என்பதில் மட்டும் மனம் இருக்கட்டும். You can feel the vibrations all over your body, wherever it is. Just see inside. இப்பொழுது பாரசீக நாட்டை சேர்ந்த நம்முடைய சகோதரர்கள் ஹம் என்று சொல்வார்கள். ஹம் என்று சொல்லும் பொழுது தொண்டை, பகடு என்று சொல்லப்படும் அந்த தாவாக்கட்டை என்று சொல்லப்படும் பகுதிகள் எவ்வாறு அதிர்வடைகின்றன என்பதை நீங்கள் காண முடியும். பாரசீக நண்பர்கள், பாரசீக நாட்டை சேர்ந்த நம்முடைய சகோதரர்கள் ஹம் என்று சொல்வார்கள். மூச்சு உள்ள எடுத்துக்கலாம். ஹம். கண்கள் மூடியிருக்கட்டும். Feel the energy flow all over the cells of the body. Feel the blood flow wherever it is.
Feel the mild vibrations. மூச்சு சக்தியாக மாறும் ஒரு சின்ன ஒரு தன்மையை நீங்கள் உணருங்கள். கண்கள் மூடியே இருக்கட்டும். உங்களுடைய 2 ஆள்காட்டு விரலையும் எடுத்து நாம் இப்போ கூட்டமாக செல்லும் தேனீக்கள் எவ்வாறு ரீங்காரம் அடிக்கிறது என்பதை நாம் பார்க்க போகின்றோம். கைகள் உங்களுடைய 2 ஆள்காட்டு விரலையும் எடுத்து காதுகளை மூடி நாம இப்போ பீஸ் மாதிரி, அதாவது தேனீக்களை போல நாம செய்ய போகின்றோம். கைகளை நீங்க எடுத்து 2 காது ஓட்டைகளை மூடிக்கொள்ளலாம். கண்கள் மூடியிருக்கட்டும். மீண்டும் மூச்சு உள்ளெடுத்து தேனீக்களை போல கண்கள் மூடியபடி 2 கைகளையும் உங்களுடைய கால்களில் வச்சுக்கலாம், தொடையில வச்சுக்கலாம். கண்கள் மூடிய இருக்கட்டும். நிதானமாக சிறு சிறிதாக கண்களை திறக்கலாம். நிதானமாக கைகளை தேய்த்து கண்டத்திலும் கண்களிலும் மரடிக்கொள்ளலாம். எனவே கண்கள் நிதானமா திறந்துக்கலாம். இந்த பிரணவநாதம், ஓம்காரநாதம், இந்த நாதங்களை நம்முடைய முன்னோர்கள் மந்திரங்களோடு சேர்த்து சொல்லி வந்தார்கள். நீ பாத்தீங்கன்னா சக்தியே நமக ஓம், சர்வாய நமக ஓம், சிவாய நமக ஓம், சக்தி ஓம், பதிரிக்கல காயத்ரி நம, யார் அதாவது அந்த மாதிரி எல்லா மந்திரத்தோடையும் சேர்த்து ஓம் சேர்த்து சொல்லிட்டு வந்தாங்க. நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அமீன் என்றும் அல்லாஹி என்றும் சொல்லி இந்த வைப்ரேஷன்ஸ் என்று சொல்லப்படும் இந்த உடலுடைய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துவ சகோதரர்கள் ஆமன் என்று சொல்லி வந்தார்கள். எனவே எல்லாமே அடிப்படையாக உடலில் நம்முடைய உடம்பில் மூச்சை வைத்து அதிர்வுகளை ஏற்படுத்தி அந்த அதிர்வுகள் அதிரொலி பெருக்கமாக மாறும்படியான தன்மையை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கார்கள். அதனால இதுல மூச்சுல பாத்தீங்கன்னா இப்போ இந்து இட்லி சாப்பிட்றான், கிறிஸ்தவர் தோசை சாப்பிட்றாங்க, முஸ்லீம் பணியாரம் சாப்பிட்றாங்க. ஷேப் வேற, அதனுடைய சைஸ் வேற, கலர் வேற, ஆனா மூலக்கூறு அந்த அரிசி தான், அரிசி மாவு. அதனால நமக்குள்ள அந்த எல்லாமே ஒரே மாதிரி, அந்த கடவுள் என்பவர் நமக்குள்ள இருக்கான், அதையும் அவர்களும் அவருடைய கடவுளாக பார்க்கின்றார்கள். அப்போ இந்த மூச்சுல வித்தியாசம் இல்லாமல் இந்த செய்கையை நாம் செய்யும் பொழுது எத்தனை விஷயங்கள் நடக்குது தெரியுங்களா? ஹூஸ்டன்ல கூட இப்போ ஒரு பெரிய ரிசர்ச் கொடுத்துருக்காங்க. கர்ப்ப உறுப்புகள் நன்றாக திறம்பட வேலை செய்வதற்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாகின்றது, பிளட் பிரஷர் குறைகின்றது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் அதிகரிக்கிறது, ரிட்டன்ஷன் பவர் என்று சொல்லப்படும் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை அதிகரிக்கிறது. இது எல்லாமே இப்ப இந்த ஓம்கார நாதங்களை சொல்லும்போது ஏற்படுகிறது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலையில 2 பக்கமும் பிரெயின் இருக்கு. இடது பக்கத்து மூளை, வலது பக்கத்து மூளை. இடது பக்கத்து மூளையும் வலது பக்கத்து மூளையும் சரிசமமாக இயக்குவதற்கு இந்த ஓம்கார நாதம், இந்த அல்லாஹி, இந்த ஆம் என்பது மறைமுகமாக நம்ம சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம மறந்துட்டோம், நிறைய பேர் மறந்துட்டாங்க. அதனால நான் என்ன சொல்றதுன்னா, தினமும் அவரவர்கள் யார் யாருக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை மனதில் வைத்து டெய்லி ஒரு 21 டைம்ஸ், 21 தடவை, இந்த 21 தடவை நீங்க இதை ஓம்காரணம், ஓம் சக்தி ஓம், சிவ ஓம், காயத்ரி ஓம், யாருக்கு என்ன பிடிக்குதோ அது பின்னாடி ஒரு ஓம் சேர்த்திக்கிறோம். நாங்க ஆக்சுவலா அல்லாஹி பண்றோம், ஆமீன் பண்றோம், ஓம் பண்றோம். என்ன காரணம்னா எல்லாம் ஒரே மாதிரி, எந்த வித்தியாசம் இல்லாமல். அப்போ நமக்குள்ள ஜாதி மத பேதம் இல்லாமல் நம்மை சுற்றி இருக்கும் எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள்,
எப்படி நீங்க வித்தியாசம் காமிக்க முடியும்? அந்த நம்ம அந்த சின்ன எறும்புல இருக்கிற அதுவும் வந்து இயங்குகின்றது, பெரிய யானையும் இயங்குகின்றது. யார் இயக்குகிறார்கள்? பாத்தீங்கன்னா எனக்குள்ள என்ன இருக்கோ அதே தான் உங்களுக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதே தான் அவருடைய இருக்கு. அப்படிங்கும் போது நமக்கு வித்தியாசம் வருவதே இல்லை. அப்போ வித்தியாசம் இல்லாமல் சகோதரத்தன்மையுடன் நாம் பழகும் பொழுது மன அமைதி பெறுகின்றது. சிம்பிள். சோ மனசுல நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி, நீ வேற மதம் நான் வேற மதம், நீ வேற இனம் நான் வேற இனம், நீ வேற அப்படிங்கிற மாதிரி நீ வேற என்று சொல்ல முடியாது. நாம் எல்லோரும் ஜாதி மதம் மாதி மதம் பேதமற்ற சகோதர சகோதரராக இருப்பதற்கு இந்த மந்திரங்கள் நம்முடைய பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த யோகால நான் வந்து சொல்ல போறது, நம்ம சகோதரிகள் சொன்ன மாதிரி அந்த சூரிய நமஸ்காரம் ஆசனாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆசனாஸ் உங்க எல்லாருக்குமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆசனாசனம் வந்து சர்வாங்காசனம், சலாசனம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து யுஜுராசனம், எல்லா ஆசனங்களும் நீங்க வந்து நீங்க கண்டிப்பா நீங்க ரொம்ப சிம்பிளான ஆசனங்கள் நீங்க கத்துக்கலாம், எல்லாம் கத்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப சிரமம் பண்ணணும் அவசியமே இல்லை. பெரியவர்கள் கூட சேர்ல உட்கார்ந்தபடியே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து பாருங்க, இப்போ உட்காந்துருக்கவங்க நீங்க சேர்ல உட்காந்துருக்கீங்களோ கீழே உட்காந்துருக்கணும் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சாதாரணமா செய்யும் போது, ஏன்னா நிறைய பேருக்கு ஃப்ரோசன் ஜாயிண்ட் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சு. ஈவன் ஃபார் சின்ன சின்ன பெண்களுக்கு எல்லாம் கூட ஃப்ரோசன் ஜாயிண்ட் மேல தூக்க முடியல. இப்ப நாம செய்ய போற இந்த பயிற்சியானது ரொம்ப சிம்பிளான பயிற்சி. இதை நீங்க கண்டிப்பா நான் இதை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்ன காரணம்னா கைகளை நீங்க வந்து இந்த மாதிரி குவிச்சுக்கணும். பூவை குவிச்சுக்க மாதிரி குவிச்சு இந்த இடத்துல வச்சுக்கலாம். எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா? பாருங்க, ரொம்ப சிம்பிளானதான் நான் பண்ண போறேன், சிரமம்லாம் நீங்க பட வேண்டாம். கைகளை முன்னாடி கொண்டு வந்து பின்னாடி கொண்டு போறோம். கிளாக் வைஸ்ல சிம்பிளா செய்யறோம். உட்கார்ந்தபடியே செய்யறோம் கிளாக் வைஸ்ல. அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ். ரொம்ப சிம்பிளா செய்யறோம், ரொம்ப சிரமம் இல்லாம செய்யறோம். இது இந்த பந்துக்கு என்ன மூட்டு தினப்படி இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த தோள்பட்டையில உங்களுக்கு ஃப்ரோசன் ஜாயிண்ட் சொல்லப்படும் அந்த இருக்கும் தன்மை போய்விடுகின்றது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் உட்கார்ந்து இருந்தபடி செய்யறதுதான். கைகளை நீங்க நீட்டிக்கிறீங்க. இந்த மூட்டு கை மூட்டுக்கு ரிஸ்ட் சொல்லப்படும் இந்த பகுதிக்கு நம்ம செய்யலாம். சிம்பிளா செய்யறது. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா கைகள் நீங்க வச்சு அப்படியே நாம ஸ்ட்ரெச் பண்றோம். மேக்சிமம் ஸ்ட்ரெச் பண்றோம். நிதானமா நீங்க முன்னாடி கையை கொண்டு வரீங்க. அதே மாதிரி கைகளை மேல கொண்டு போறீங்க. சிம்பிளான எக்ஸசைஸ், ஒன்றும் கஷ்டமும் ஒண்ணுமே இல்லை. கைகளை முன்னாடி கொண்டு வரோம், மேல கொண்டு போறோம். நல்ல மேல கொண்டு போறோம்னா உங்களை வந்து கைகளை வந்து ஒரு கூரையில வச்சு உங்களை தொங்க விட்டா எப்படி நீங்க கைகள் நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கும் காதோட, அந்த மாதிரி நீங்க நிதானமா டெய்லி செய்யும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு இந்த சர்விக்கல் ஸ்பான்டிலைட்டிஸ் சொல்லப்படும் அந்த பிரச்சனை, கைகள் இருக்கிற வாதம் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் நரம்பு சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். இப்ப நாம செய்ய போற ஒரு பயிற்சி, அம்மா செய்யலாம் இல்லையா? இன்னொரு 5 minutes செய்யலாம் இல்லையா அம்மா? செய்யலாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, எக்ஸலென்ட். ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம செய்ய போறது மிக அதிக சக்தியை நம்ம உடம்பு கொடுக்க போற பயிற்சி நம்ம செய்ய போறோம். ரொம்ப சிரமம் இல்லாத ஈஸியான பயிற்சி. ஆனா இந்த பயிற்சினால உங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம்ங்கிறது உங்களுக்கு இந்த ஜென்மத்துல வராது. எஸ்பெஷலி இந்த கொரோனா பீரியட்ல இதை நீங்க தினம் செஞ்சு பாத்தீங்கன்னா நீங்க அவ்வளவு தூரத்துக்கு உங்களோட நுரையீரலுடைய ஒரு தன்மையானது நல்ல கடினமாக நல்ல உறுதியாக ஆகும் ஒரு தன்மை. இப்ப நாம செய்ய போற இந்த பயிற்சிக்கு பெயர் பஸ்திரிகா என்று பெயர். பஸ்திரிகா அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா பழைய காலத்துல இந்த பாத்திரங்களுக்கு எல்லாம் வந்து ஈயம் போடுவாங்க. நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்துல எல்லாம் இங்க மாரியம்மன் கோயில் பக்கத்துல இங்க பின்னாடி எல்லாம் கூட ஈயம் போடுவாங்க. ஈய பாத்திரத்துல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கையில வந்து ஒரு ரப்பராலான ஒரு விஷயத்தை வச்சு அமுத்துவாங்க. இங்க கீழே வந்து தணல் இருக்கும். அப்படின்னா தணல் நல்ல வேகமா எரியும். தணல் வேகமா எரியும். அப்ப அதுல வந்து பாத்திரத்தை காமிச்சு உள்ளுக்குள்ள ஈயம் போடுவாங்க. இன்னைக்கு ஆனா நாங்க கல்யாண மண்டபத்துல இன்னைக்கு பின்னாடி ஈயம் போட்டுட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப நாம செய்ய போற இந்த பயிற்சி பஸ்திரிகா என்று பெயர். ரொம்ப சிம்பிளா நான் செய்யற பாருங்க. இதை நீங்க வந்து சாதாரணமா செய்யலாம். சாதாரண மூச்சுல தான் செய்ய போறோம். நீங்க சாதாரண மூச்சுல இருக்கீங்க.
கைகளை பாத்தீங்கன்னா என்னுடைய தோள்பட்டிக்கு மேல இல்லாம தோள்பட்டையோட சேர்த்து வச்சுக்க போறேன். தோள்பட்டையினுடைய உயரமும் இந்த கையினுடைய உயரமும் ஒரே உயரத்துல வச்சு பாருங்க. அதாவது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. கைகள் பாத்தீங்கன்னா உடம்போடு ஒட்டி இந்த தோள்பட்டியினுடைய உயரமும் இந்த முட்டியினுடைய உயரமும் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, பொசிஷன் வச்சுக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம், இது சிரமப்படாத விஷயம். உட்கார்ந்த இடத்துல செய்யறது. முதுகு தண்டு இப்படி குறைஞ்ச மாதிரி இல்லாம சீராக இருக்கட்டும். இப்ப நான் என்ன செய்யறேன்னா, மூச்சை இழுத்துட்டு கை மேல போகுது. சாதாரண மூச்சுல பண்றோம். மூச்சு இழுத்துட்டு கை மேல போங்க. மூச்சு இழுத்துட்டு கை மேல போகுது. மூச்சை வெளியிட்டு கை கீழே வருது. நிதானமா மூச்சு இழுத்துட்டு கை மேல போகுது. மேல போற கையும் காண்பிக்கிறேன். மூச்சை இழுத்துட்டு கை மேல போகுது. மூச்சை விட்டுட்டு கை கீழே வருது. மூச்சை இழுத்துட்டு கை மேல போகுது. மூச்சை விட்டுட்டு கை கீழே வருது. இவ்வளவுதான். இதுல உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது. ஈஸியா நீங்க செய்யலாம். போ இதற்கு பெயர் பஸ்திரிகா என்று பெயர். மிக அதிகமான சக்தியை நம்முடைய உடலில் இருக்கும் செல்களுக்கு கொடுக்கும் இந்த பயிற்சி பஸ்திரிகா. இந்த பஸ்திரிகாவை செஞ்சு ஏறக்குறைய லங்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாம மருந்து எல்லாம் நிறுத்துறவங்க எத்தனையோ பேர். நிறைய கெட்ட வழக்கங்களா ஸ்மோக் பண்றது, சுருட்டு குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, இதெல்லாமே விட்டுறவங்க எத்தனையோ பேர். இந்த பஸ்திரிகா பயிற்சி எல்லாரும் செய்யலாம் பயிற்சி. சரியா? செய்யலாம் இல்லையா? இப்போ கண்களை திறந்து இப்போ ஒரு தடவை செய்யறான் என்னோட, அப்புறம் நீங்க கண்ணு மூடி செய்யலாம். சரியா? இப்போ கண்களை திறந்து செய்ய போறோம். என்னுடைய சேர்ந்து செய்யுங்க. சாதாரண மூச்சு, மீண்டும் சாதாரண மூச்சு, அண்ட் இன். கைகள் மேல போறது. 1 இன், 2 இன், 3 இன், 4 இன், 5 in, 6 in, 7 in, 8 in, 9 in, 10 in, 11 in, 12 in, 13 in, 14 in, 15 and relax. அவ்வளவுதான். இதுல கண்ணை திறந்து செஞ்சிருக்கீங்க. இப்போ இந்த பயிற்சி கண்ணை மூடி செய்யும் பயிற்சி. கைகளை இப்படி எல்லாம் கொண்டு போக வேண்டாம். இப்படி சைட்ல எல்லாம் கொண்டு போக வேண்டாம். கரெக்டா இந்த கை கொண்டு போகும்போது முடிந்த வரையிலும் உங்களுடைய காதோடு ஒட்டி கை வரணும். அதான் காதோடு ஒட்டி கை வரணும். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. பாருங்க, இப்படி கை விரிச்சு கூடாது. காதோடு ஒட்டி வருது. இப்ப நாம செய்யலாமா? இப்ப நம்ம பஸ்திரிகா பயிற்சிக்கு போலாமா? அம்மா போலாம் போலாம் செய்யலாம். ஓகே ஓகே செய்யலாம் சார். ஓகே ஓகே சகோதரிகள், இப்போ கையில் இறுக்கமாலாம் வச்சுக்கணும். சாதாரண வச்சுக்கணும். ரொம்ப ஃப்ரீயா எந்த செய்யுமா ஃபாலோ ஹிம் செய்யுங்க. ஓகே, பேசாம கவனிக்காம செய்யுங்க பார்க்கலாம். இட்ஸ் a very useful process. தயவு செய்து பண்ணுங்க. இப்போ நிதானமா கண்களை முடிக்கலாம். என்னுடைய ஆர்டர் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். இப்போ கண்களை மூடிக்கலாம். நான் சாதாரண மூச்சு சொல்றேன். சாதாரண மூச்சுல இருக்கீங்க. இப்போ மீண்டும் சாதாரண மூச்சு அண்ட் இன் அப்படிங்கும்போது கைகளை நல்லா மேல கொண்டு போங்க. காதோட ஒட்டி இருக்கட்டும். 1 சொல்லும் பொழுது கையை நீங்க நிதானமா கீழே கொண்டு வரீங்க. 1 இன், 2 கண்களை மூடிக்கலாம். இன், 3 கண்களை மூடிக்கலாம். இன், 4 இன், 5 in, 6 in, 7 in, 8 in, 9 in, 10 in, 11 in, 12 in, 13
இன் 14, இன் 15 and relax. கண்கள் மூடி இருக்கட்டும், கண்களை திறக்க வேண்டாம். ரொம்ப முக்கியம், கண்களை திறக்க கூடாது. கண்கள் மூடி இருக்கட்டும். Feel the mild energy flow all over the body of the cells. மூச்சு சக்தியாக மாறும் ஒரு திறனை நீங்கள் கண்களை மூடிபடி பாருங்கள். கண்கள் மூடி இருக்கட்டும். கண்கள் மூடி இருக்கட்டும். மறுபடியும் கைகளை அதே மாதிரி வச்சுக்கலாம். கைகளை அதே மாதிரி வச்சுக்கலாம். கண்கள் மூடி இருக்கணும். இப்ப நான் வந்து கைகள் மேலே சொல்லும் பொழுது நீங்க மூச்சை எடுத்துட்டு மேல போகுது கை. மூச்சை விட்டுட்டு கை கீழே வரணும். அந்த மூச்சுல கொஞ்சம் a little bit force can be given. ஒரு சின்ன force can be given. மூச்சு என்ற ஒரு மாதிரி மூச்சு வரணும். ஓகே, கைகளை வச்சுக்கலாம். சாதாரண மூச்சு, மீண்டும் சாதாரண மூச்சு. அண்ட் இன், கைகள் மேல. ஒன் சொல்லும் பொழுது மூச்சை வெளியே விட்டுட்டு கைகள் கீழே வரணும். 1 in 2 in 3 in 4 in 5 in 6 in 7 in 8 in 9 in 10 in 11 in 12 in 13 in 14 in 15 and relax. கண்கள் மூடி இருக்கட்டும். Don't open your eyes. Be with your breath. அற்புதமான சக்தி அளிக்கும் இந்த பயிற்சி பஸ்திரிகா. உடலெங்கும் லேசான ஒரு அதிர்வுகளோடு கூடிய சக்தியினுடைய ஓட்டம், மைண்ட் எனர்ஜி ஃப்ளோ. எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு அப்படியே கண்ணு மூடி பாருங்க. கண்களை மூடிபடியே உள்நோக்கி பார்க்கும் பயிற்சி. உள்ளங்கைகள், அடிவயிறு, முதுகு பாகம், எந்தெந்த இடத்தில் லேசாக சக்தியின் ஓட்டம், மூச்சு சக்தியாக மாறி அலையலையாக ஓய்வை கொடுத்து விட்டு வெளியேறுகிறதை பாருங்கள். கண்கள் மூடி இருக்கட்டும். மீண்டும் அதே மாதிரி கைகளை வச்சுக்கலாம். தோள்பட்டையும் உங்களுடைய கைமுட்டியும் ஒரே உயரத்தில் இருக்க வேண்டும். முதுகுத்தண்டு சீராக இருக்கட்டும். சாதாரண மூச்சுல தான் செய்ய போறோம். பஸ்திரிகா சாதாரண மூச்சு, மீண்டும் சாதாரண மூச்சு. அண்ட் இன், நல்ல கைகளை மேல தூக்கிக்கலாம். 1 சொல்லும் பொழுது மூச்சை வெளிவிடணும். 1 கீழே வரணும். இன் 2 இன் 3 in 4 in 5 in 6 in 7 in 8 in 9 in 10 in 11 in 12 in 13 in 14 in 15 and relax. கண்கள் மூடி இருக்கட்டும். கண்கள் மூடி இருக்கட்டும். Feel the difference in the breathing. மூச்சு சக்தியாக மாறுகிறது. மூச்சோட்டத்தோடே இருங்கள். மூச்சோடு இருங்கள். No pain, no gain.
கண்கள் மூடி இருக்கட்டும். அற்புதமா செஞ்சிருக்கீங்க. நிதானமாக கண்களை திறந்து கொள்ளலாம். Slowly you can open your eyes. நிதானமாக கண்களை திறந்து கைகளை நன்றாக தேய்ச்சி கண்களை அப்படி வச்சுக்கலாம். அப்போ ரொம்ப சிம்பிளான விஷயம் நாம இன்னைக்கு யோகால செஞ்சிருக்கோம். ஒன்று நாடி சுத்தி, இரண்டாவது ஓம் மெடிடேஷன் அல்லது அல்லாஹி மெடிடேஷன் அல்லது ஆமன் மெடிடேஷன் அல்லது ஹம் மெடிடேஷன். இது மிக அருமையான ஒரு பயிற்சி. இப்ப நீங்க செஞ்சிருக்கிறது பஸ்திரிகா. இப்போ கடைசியா இன்னொரு முக்கியமான ஒரு பயிற்சியை சொல்லி நாம இதனுடைய நிறைவு பகுதிக்கு வரப்போறோம். ஏன்னா அதிக நேரம் குழந்தைகள் எடுத்த உங்களுக்கு ஒரு சிரமம். சோ இப்ப நாம செய்ய போற கடைசி பயிற்சி இப்ப பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கேன். இப்ப என்னுடைய மூச்சினுடைய தன்மை பாருங்க, நான் எப்படி வர்றேன்னு. காது கேக்குதுங்களா? சோ நீங்க இந்த மாதிரி மூச்சு விடுறது அப்படிங்கிறது கிரியா யோகத்துல ரொம்ப முக்கியமாக கண்டிருக்கு. இந்த கிரியா யோகத்துல நாம என்ன பண்றோம்னா அடிவயித்தை லேசா சுருக்கி மூச்சை வெளியில விடுறோம். அடிவயித்தை பிடிச்சு கொஞ்சம் லைட்டா நெருக்கின மாதிரி பண்ணி மூச்சை வெளிவிடுறோம். இந்த மாதிரி. ஓகே, சோ கண்களை திறந்துக்கலாம். எல்லாரும் இப்போ கண்களை திறந்துக்கலாம். நாம செய்யறது இது எல்லாமே அடிப்படை பயிற்சியில தான் இப்ப நீங்க இருக்கீங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் முதுநிலை பயிற்சி. அந்த முதுநிலை பயிற்சிக்கு அடுத்தது வேற இன்னும் 2-3 கோர்ஸ் எல்லாம் இருக்கு, டீச்சர்ஸ் கோர்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்லப்போனா மிலிட்ரியில கொடுக்குற மாதிரியான ஒரு ஆயுதம். அந்த மாதிரி இந்த டீச்சர் கோர்ஸ்க்கு எல்லாம் எல்லாருக்குமே எல்லா இதுலயும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வாழும் கலையில மட்டும் இல்லாமல் அங்க ஈஷா யோகா அதுலயும் இருக்கட்டும், அதே மாதிரி இந்த வாழ்க வையம் அவங்களும் இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு இதை கொடுத்து என்ன காரணம்னா அது போக போக ரொம்ப அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்ப நீங்க செய்ய போற இந்த பயிற்சி என்னன்னா, சாதாரணமா உங்களுடைய மூச்சுல நீங்க விடும்பொழுது கண்களை மூடி என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ண போறோம். ஓகே, 3 முறை 10 தடவை செய்ய போறோம். இதான் நம்ம செய்ய போற கடைசியான இந்த யோகாவுடைய செஷனுடைய கடைசி பயிற்சி இது. நீங்க கண்களை நிதானமா மூடி 10 டைம்ஸ் நீங்க உங்களுடைய மனசுல நீங்க எண்ணிக்கலாம். கண்களை மூடிக்கலாம். இப்போ நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். கண்கள் மூடி இருக்கட்டும். 10 தடவை செஞ்சிருக்கீங்க. கண்கள் மூடி இருக்கட்டும். நல்ல மனம் ஒன்றி செய்யணும். ஏனோ தானோன்னு செய்யாம மனசு கொடுத்து செய்யணும். கண்கள் மூடி இருக்கட்டும். மீண்டும் பயிற்சி ஆரம்பிக்கலாம்.
கண்கள் மூடி இருக்கட்டும். மீண்டும் மூச்சு உள்ள எடுத்துக்கலாம். கண்கள் மூடி இருக்கட்டும். யோக பயிற்சி உங்களுடைய உடல் ஆதாரமாக கொண்டு உங்களுடைய மனதில் மூச்சை வைத்து செய்யும் இந்த யோகா பயிற்சி உங்களுக்கு உடல் நலம், மனநலம் அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு அற்புதமான பயிற்சி இது. இந்த நாள் உங்களுடைய மனசுல நீங்க வச்சுக்கோங்க, இது ஒரு விதை போட்டிருக்கோம். இது there's a seed inside your mind. ஒரு விதை உங்களுக்கு விதைச்சிருக்கோம். இதை நீங்கள் இந்த விதையை நீங்க நிச்சயமாக மரமாக, அது கனி கொடுக்கும் ஒரு பழமரமாக நீங்கள் மாற்ற வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. என்ன காரணம்னா, உடம்பு அப்படிங்கிறது நமக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். இட்ஸ் a gift by God or Almighty or nature, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கடவுளோ அல்லது இயற்கையோ ஏதோ நமக்கு இந்த இயற்கையும் கடவுளும் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்று சொல்லப்படும் நன்கொடை நம்முடைய உடம்பு. இந்த உடம்பை நாம கவனிச்சுக்கிறதே இல்லை. இந்த யோக பயிற்சி என்பது நிச்சயமாக உடல், மனம், உங்க உடம்புக்கு இருக்கிற அந்த நான் என்ற அந்த தன்மை, ஆன்மா என்ற அந்த தன்மைக்கு நிச்சயமாக உரமளிக்கும் ஒரு மிகப்பெரிய செயல். எந்த செலவும் இல்லை, எந்த காசும் நீங்க செய்ய வேண்டாம். நீங்க உங்களுடைய உடம்பை பார்த்துக்கிறதுல உங்களுடைய மூச்சை பிரதானமாக வைத்து நடக்கும் யோகாக்களை நீங்க செய்தாலே உங்களுடைய ஆயுட்காலம் முழுவதும் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் இருப்பீர்கள் என்று எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு தெரிந்த இந்த பேண்டமிக் பீரியட்ல இந்த மூச்சு பயிற்சி பண்றவங்களுக்கு எனக்கு தெரிந்த வகையில் யாருக்குமே கொரோனா அட்டாக் பண்ணலைங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். என்ன காரணம்னா, இந்த நோய் எதிர்க்கும் சக்தி அந்த அளவிற்கு கூடுகிறது. இந்த ஆசனங்களை செய்யும் பொழுது, யோகாசனங்களை செய்யும் பொழுது, பயிற்சிகளை செய்யும் பொழுது, பஸ்ரிகா செய்யும் பொழுது, ஓம்கார இந்த நாதங்களை செய்யும் பொழுது, ஓம்கார மந்திரத்தை உச்சாரணம் செய்யும் பொழுது நிச்சயமாக நோய் எதிர்க்கும் சக்தி நமக்கு பெருகி அந்த பெருக்கமானது உடலில் இருக்கும் எண்டோக்ரைன் சிஸ்டம் என்று சொல்லப்படும் அந்த சுரப்பிகளுடைய கோளாறுகள் எல்லாம் தடைப்பட்டு அதை நிவர்த்தியாகி எண்டோக்ரைன் சிஸ்டமும் நன்றாக செக்ரியேஷன் என்று சொல்லப்படும் அந்த செரிமானம் தன்மையும் நன்றாகும் பொழுது நம்முடைய உடலுக்கு எல்லா விதத்திலும் அது அனுகூலமாக அமையும். அப்பேற்பட்ட இந்த யோக கலையை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய விஷயத்தையும் நம்மோடு மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தினர் அனைவருக்கும் இதை பற்றி சொல்லி இந்த இன்டர்நேஷனல் யோகா டே என்று சொல்லப்படும் இந்த 2021ஆம் ஆண்டு யோகா ஃபார் வெல்னஸ் என்ற இந்த மிக அற்புதமான மந்திரத்தை நாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்கு நம்முடைய கல்லூரியில நம்முடைய முதல்வரும் நம்முடைய சிஇஓ என்று சொல்லப்படும் தாயார் நம்ம ஜெகதாம்மா அவங்களும், நம்முடைய செக்ரட்டரி வெங்கடாஜலம், தனலட்சுமி அம்மாளும் உங்களுக்கு எல்லாருக்கும் நிச்சயமாக அவங்க எல்லாருடைய விஷஸும் உங்களுக்கு அவங்க தராங்க. நம்முடைய குழந்தைகள் எல்லாம் நீண்ட ஆயுளோடு நோய் நொடி இல்லாமல் இருக்கணுங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. ஏன்னா எனக்கும் குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான பீரியட்ல நாங்க ஒரு சகோதரர்கள், என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா எப்படி இருப்பாங்க, என்னுடைய சகோதரி எப்படி இருப்பா, என்னுடைய பொண்ணு எப்படி இருப்பா, பையன் எப்படி இருப்பான்னு தவிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். என்ன நடக்குதுன்னு தெரியாமலே நடந்துட்டு இன்னைக்கு நல்லா இருக்கு, நாளைக்கு கத்தல இன்னைக்கு நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு முடியல, இருக்கீங்களான்னு கேட்கற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான பீரியட்ல நம்ம இப்ப இருக்கோம். அதனால இந்த பீரியடை நம்ம ரொம்ப தைரியமாக, மிக மிக தைரியமாக இதை நம்ம எதிர்கொள்ளணும். எனக்கு தெரிஞ்சு நான் பல பேஷண்ட்ஸ் கிட்ட பேசும் பொழுது நான் உங்களுக்கு உற்சாகம் ஊட்டினேன், தைரியத்தை இழந்துடாதேன்னு சொன்னேன். அதையே அவங்க அந்த பாரதியாருடைய பாடல்கள் அவங்க மனசுல நினைச்சாங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிருந்த போதிலும் அச்சமில்லை 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 என்பதில்லை. எதற்கும் நீங்க அச்சமே பட வேண்டாம். என்ன காரணம்னா, இறைவன் உங்களுக்கு அருமையான அந்த உடல் கட்டை கொடுத்துருக்கான், உடம்பு கொடுத்துருக்கான், நல்ல மனசு கொடுத்துருக்கான், அருமையான மூச்சு கொடுத்துருக்கான். நீ மேற்கொண்டு நீங்க தான் பண்ணிக்கணும் அது. அதனால ஒரு வழி காமிக்கிறார் நம்முடைய குருமார்கள், நம்முடைய பாரத முதல்வர், நம்முடைய முதல்வர் ஒரு வழி காமிக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய இவரே மினிஸ்டரே அவ்வளவு அருமையா அவர் ஆசனாஸ் பண்றாரு. மா சுப்பிரமணியம்ங்கிற நம்மளுடைய அவர் மாண்புமிகு முதல்வர் பாக்குறேன், நான் இன்னைக்கு ஆசனம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இது உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்.
சந்தர்ப்பத்தை நீங்க நழுவே விடாதீங்க. இந்த க்ஷணம் ரொம்ப முக்கியமானது. இந்த க்ஷணம் நிறைய பேர் மனசுல வந்து பழசெல்லாம் வச்சு குழப்பிட்டு இருக்கீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். உடஞ்சு போன பானை. எத்தனையோ பேர் உங்களுக்கு துன்பம் கொடுத்துருக்கலாம், எத்தனையோ சிரமப்பட்டிருக்கலாம், எத்தனையோ நீங்க நீந்தி நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாம். அதெல்லாம் நீங்க பாஸ்ட் நினைச்சிட்டீங்க. அது ஒரு உடைந்த பானை. பாஸ்ட்ங்கிறது உடைந்த பானை. எதிர்காலம்ங்கிறது வந்து மதில் மேல் பூனை. எப்படி தாவுனே தெரியாது. எதிர்காலம் நம்ம கையில் இல்லை. அது நடக்காமையும் போகலாம். அப்ப எது உண்மையானதுன்னா இந்த நிகழ்காலம், இந்த செகண்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு. இந்த செகண்ட்ல நம்ம மகிழ்ச்சியா இருக்குது எப்படி, இந்த நிமிஷத்துல நாம நன்றாக வாழ்வது எப்படி, நம்மை சுற்றி இருக்கும் பெற்றோர்களுக்கு எப்படி செய்யறது, நம்மை சுற்றி இருக்கும் பெரியவர்களுக்கு நாம எப்படி நம்ம பொறுப்பாக இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய குழந்தைகள் நாம மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லணும், பொறுப்பு எடுத்துக்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். இல்ல ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்தாச்சு குழந்தைங்கலாம். நம்மளுடைய பீரியட் நம்மளே சொல்லலாம். 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குழந்தைகள்லாம் ஓடி ஆடி அப்படி விளையாடி கீழே விழுந்து மண்ணில் விழுந்து அதுல விழுந்து இதுல விழுந்து சாக்கடையில புரண்டு குளிச்சுட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா போயிட்டு ஷார்ட் புட் 3 எல்லாம் போட்டதெல்லாம் போச்சு. இப்பெல்லாம் வேற லெவல்ல இருக்காங்க. என்ன காரணமோ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் மாறிட்டே இருக்கு. அதனால இந்த அற்புதமான இந்த யோகா இன்டர்நேஷனல் டேல உங்க எல்லாருக்கும் எல்லா குருமார்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு என்றைக்கும் உண்டு. உங்களுடைய உடம்புல மனசுல உங்களுடைய ஆன்மால எல்லா விதமான ஒரு வளமும் பெற்று நலமும் பெற்று நீடூழி வாழணுங்கிறதே என்னுடைய வேண்டுதல். அதே மாதிரி நம்முடைய இப்ப மறுபடியும் சொல்றேன், நம்முடைய அந்த நிர்வாகத்துக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். நாம பிறந்து வந்து உடனே நமக்கு பால் வந்த உடனே பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது பள்ளிக்கூடம் காலேஜ் எத்தனை பேருக்கு நீங்க நன்றி கடன் பட்டிருக்கீங்க பாத்தீங்களா? இப்படி திரும்பினா மார்க்கெட்ல போனா பழங்கள், இப்படி போனா வந்து விவசாய தொழிலாளர்கள் உங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க. எத்தனை பேருக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் பாருங்க. வாழ்க்கையில கண்ணை மூடி பாருங்க. so many people are doing everything for us. அதனால இந்த நன்றி கடனை நாம மறக்காமல் இருந்தாலே நம்முடைய மன சந்தோஷமாயிடும். சரியா? அதனால இந்த நல்ல சந்தர்ப்பத்தை இந்த உறுதியை நாம் எடுத்துக்கிறோம். எல்லாரும் நன்றாக இருக்கணும்னு நாம் வேண்டிக்கிறோம். அதாவது சுகினோ பவந்துன்னு சொல்லுவாங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். இதுல ஏதாவது இப்ப அம்மாட்ட என்ன நான் பர்மிஷன் கேட்கிறேன்னா, ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துன்னா கேட்கலாம். இல்ல அம்மா எப்படி சொல்றாங்களோ அப்படி பண்ணிக்கலாம். சரியா? ஓவர் டு ஜெகதாம்மா. It was a wonderful program, sir. நான் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப அழகா பண்ணுவீங்கன்னு. I've listened to you twice or thrice. I have attended your program and I'm doing it also, not regularly. Sometimes now COVID-ங்கிறதுனால வீட்டில் இருக்கிறதுனால I'm able to do it. And every day I'm thinking of you. And என்னுடைய ஸ்டாஃப் வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டேக்கு ஒரு கெஸ்ட் சொல்லுங்க, இமீடியட்லி யூ கேம் டு மை மைண்ட். யோகானா எனக்கு உங்களுடைய, அதாவது இது முகஸ்துதி இல்லை, உண்மையான ஒரு இது. உங்கள் வாய்ஸ், உங்களுடைய அந்த பயிற்சியின் போது அந்த கவுண்டிங் எல்லாம் கூட எனக்கு அப்படியே மனசுல பதிஞ்சிருது. இன்னைக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி I was doing it. I'm extremely happy that we could have this program today. And actually எங்களுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ் AICTE எல்லாம் வந்து இதை பண்ணி ரெக்கார்ட் பண்ணி we have to send a report னு சொல்லியிருந்தாங்க. But even otherwise we wanted to do it as a program, and you have helped us and you have blessed us and you have shown demo to us. உங்க டெமோ வந்து ரொம்ப பர்ஃபெக்டா எங்களால பார்க்க முடியல. இந்த சென்ஸ் அது நேரடியா பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும். நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா அது நம்ம உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் பண்ணதுதான் பண்ண முடிஞ்சுது. பட் உங்களுடைய இஃப் இட் இஸ் பாசிபிள் ஆஃப்டர் வி ரீஓப்பன் த காலேஜ், கண்டிப்பா ஃபார் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஆர்கனைஸ் அ ப்ரோக்ராம். என்னுடைய குழந்தைகள் நான் கண்டிப்பா நான் வருவேம்மா. இந்த பேண்டமிக் எல்லாம் முடிஞ்சு போது நிச்சயமா நம்முடைய சகோதரிகளுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நீங்க உங்களுடைய உத்தரவுப்படி நான் நல்லபடியா பண்றேம்மா. கண்டிப்பா பண்ணலாங்க. அண்ட் மே காட் பிளஸ் யூ வித் லாங் லைஃப். ஒன்றும் சிக்னஸ் இல்லாம, மன உளைச்சல் இல்லாம, நல்ல நீண்ட ஆயுளையும் நிறை செல்வத்தையும் உயர் புகழையும் உங்களுக்கு கொடுக்கணும். நல்லா இருக்கணும். எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய மாணவிகள், எங்களுடைய செக்ரட்டரி வெங்கடாச்சலம், ஃபவுண்டர் கரஸ்பாண்டன்ட் who is not there, பட் அவருடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருக்கும்.
and we got blessed by you. Thank you So very nice. much for accepting our invitation and showing this demo also. எனக்கு full-fledged பண்ணிருந்தீங்கன்னா கூட I would have been very, very happy. But it is very difficult to shoot online. ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தாலும் it is not like that interactive class. அந்த இன்டராக்ஷனோட பண்ணும்பொழுது தான் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். கண்டிப்பா ஆக்சுவலா வந்து நான் ஒரு சின்ன குட்டி சஜஷன் தான். சப்போஸ் இது ஏன்னா இப்ப நாம மெயின் ஆஸ்பெக்ட் வந்து சுதர்ஷன் கிரியாவை நாம இது வரும் நான் உங்களுக்கு சொல்லி தரல. என்ன காரணம்னா சுதர்ஷன் கிரியா வந்து அந்த 3 days பண்ற கோர்ஸ் அது. ஆமா. அதனால எனக்கு வந்து இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல், இதே மாதிரி எனக்கு தேன்மொழி வந்து ரொம்ப அழகா எனக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப அழகா இதை நான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. தேன்மொழிக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். நம்முடைய சகோதரிகள்ல இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் பேசிக் கோர்ஸ் யாராவது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இதே மாதிரி இது வந்து ஆக்சுவலா வந்து இப்பெல்லாம் 7 days பண்ணோம். ஞாபகம் இருக்கலாமா? நம்மளுடைய காலேஜ்ல 7 days பண்ணோம். இப்பெல்லாம் 4 days just 4 days வந்தாச்சு. ஆமா, அதனால 4 days பண்ணிட்டோம். இந்த 4 daysலயுமே டெய்லி வந்து 3 hours தான். அந்த மாதிரி நீங்க ஏதாவது தேன்மொழிகிட்ட நீங்க சொல்லுங்க, தேன்மொழியோட நான் கான்டாக்ட் பண்றேன். நம்மளுடைய குழந்தைங்களுக்கு யாருக்காவது சுதர்ஷன் கிரியா சொல்லி தர தயாரா இருக்குமா? ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அவசியமே இல்லை, நீங்க நிதானமா இந்த குழந்தைகிட்ட பேசி நீங்க சொல்லுங்கம்மா. சரிங்க சார். சரிங்க சார். ஓகே, தேன்மொழி go ahead. vote of thanks இருக்காமா தேன்மொழி? yes ma'am. Yes ma'am. முடிச்சிருங்க. அடுத்தபடியாக நாட்டு நலப்பணி திட்ட மாணவி லோகப்பிரியா அவர்களை இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியுரையை சமர்ப்பிக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். PKR மகளிர் கலைக்கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட குழுவின் சார்பாக இணையவழியின் மூலம் நடைபெற்ற சர்வதேச யோகா தினத்திற்கு வருகை புரிந்து உடற்பயிற்சியும் யோகாசனங்களையும் ஆசிரியர்களிடமும் மாணவர்களிடமும் கலந்துரை செய்த GR பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு PKR மகளிர் கலைக்கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது PKR மகளிர் கலைக்கல்லூரியின் முதன்மை செயல் அதிகாரி ஜெகதா லட்சுமணன் அம்மா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது கல்லூரியின் தாளாளர் மற்றும் செயலர் PN வெங்கடாச்சலம் ஐயா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் மைதிலி அம்மா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது கல்லூரியின் துணை முதல்வர் தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எமது கல்லூரியின் அனைத்து துறை பேராசிரியர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சக தோழிகளுக்கும் சகோதரிகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டு நலப்பணி திட்ட குழுவின் மாணவிகளுக்கும் சூரிய நமஸ்காரம் செய்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவி கலைவாணி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவணக்கம் பாடிய கல்பனா சாய் லட்சுமி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இக்கருத்தரங்கம் இணைய வழியின் மூலம் நடந்தினாலும் எங்கள் இதயத்தின் வழி கொண்ட எங்கள் PKR மகளிர் கலை குடும்பத்திற்கு நன்றிகள் பல. நன்றி. யாராவது ஃபீட்பேக் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதா இருந்தா சார் தேங்க் பண்றதா இருந்தா பர்சனலா you can give your feedback. Anybody who is interested in giving a feedback to sir, please give. He'll feel happy. அதே மாதிரி any doubts about yoga, anything they want to know about it, ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனி டைம் they can call me and they can ask me. நான் எல்லாருக்கும் சகோதரிகளுக்கெல்லாம் நான் என்னுடைய சகோதரனாகவும் குழந்தைகளுக்கெல்லாம் நான் அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் கண்டிப்பா நான் சொல்றேன்மா. சார் எனக்கு ஒரு டவுட் சார், ஈவினிங் பண்ணலாமா சூரிய நமஸ்காரம்? தாராளமா பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நாம இதை பயிற்சி செய்யணும். அதுதான் மெயின் கண்டிஷனே. ஆஃப்டர் லஞ்ச் 1.5 மணி நேரம் கழிச்சு செய்யலாம். ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் 1 மணி நேரம் கழிச்சு செய்யலாம். அவ்வளவுதான். Anybody is having any doubt or you want to give any feedback? நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, I want to learn yoga system. வாயை திறந்து பேசுங்க பார்க்கலாம். Many of you would have felt very happy, I'm sure. பேசுவீங்களாமா யாராவது? தேன்மொழி யாராவது விடுமா பேசுறவள? காயத்ரி இருக்காளா? செந்தமிழ் செல்வி இருக்கா? காயத்ரி எப்படி சொல்லுங்கம்மா, உங்க ஃபீலிங் சொல்லுங்கம்மா. ஹவ் இஸ் இட்? சார் தேங்க் பண்ணுங்க. நல்லா ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் கண்ணே, சொல்லுமா.
சார் இந்த டைம்ல வந்துட்டு நாங்க அதாவது ஒவ்வொரு டைம் வந்து இந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்யறதுக்கு இப்ப வந்து மேக்சிமம் இந்த மாதிரி பயிற்சிகள் தான் வந்து நமக்கு முக்கியமா வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்ன சொல்லி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க சார். கண்டிப்பா வந்து எல்லாருமே பயனடைஞ்சிருப்பாங்க. தேங்க்யூ சோ மச்ங்க சார். ரொம்ப சந்தோஷம். நீங்க திருப்பி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் பரவாயில்ல, கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க. போக 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 உங்களுக்கு அந்த என்ன சின்ன சின்ன தவறுகள்லாம் சரியா போயிடும். நிச்சயமா வந்து உங்களுக்கு இது ஒரு நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமா, இதை மிஸ் பண்ணாதீங்க. செந்தமிழ் செல்வி இருக்கீங்களா? வணக்கங்க மேம். இருக்குங்க மேம். சொல்லுங்கடா. அப்ரிசியேஷன் சார் வணக்கங்க சார். வணக்கம் கண்ணே, சொல்லுமா. சார் எனக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதா இருந்ததுங்க சார் இந்த ப்ரோக்ராம். எனக்கு ஒரு சந்தேகங்க ஐயா. இப்ப பெண்கள் வந்து பீரியட்ஸ் அப்ப சில பேர் சொல்றாங்க யோகாலாம் செய்யலாம் அப்படிங்கிறாங்க, சில பேர் வந்து செய்யக்கூடாதுங்கிறாங்க. அதை நாங்க எப்படி பின்பற்றுறதுங்க ஐயா? அதாவது ஏன்னா இது வந்து நான் 200-250 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லாரும் பெண்கள், என்னுடைய சகோதரிகள் கேட்கிற விஷயம்தான். இந்த பயிற்சி வந்து தாராளமா செய்யலாம். என்ன காரணம்னா இது உட்கார்ந்த மாதிரி செய்யற மூச்சு பயிற்சி தான். அது நான் சொல்றது புரிஞ்சுங்க உங்களுக்கு. சூரிய நமஸ்காரமோ ஆசனமோ மட்டும் நீங்க கொஞ்சம் இந்த 3 டேஸ்க்கு மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மூச்சு பயிற்சியை தாராளமா செய்யலாம். இப்ப நீங்க பண்ணது ஃபுல்லாமே உட்கார்ந்தபடி பண்ற பயிற்சி தான் பண்றோம். சகோதரி பண்ண அந்த சூரிய நமஸ்காரம் சில பேருக்கு மட்டும் இன்கன்வீனியன்டா இருக்கும், சில பேருக்கு 5 அடி வயிற்றுல பெயினா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஓம்கார பயிற்சி பண்ணாலே நிச்சயமாக இரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் சரியா போயிடும். தாராளமா அந்த 3 டேஸ்ல தாராளமாக மூச்சு பயிற்சி செய்ய முடியும், செய்யலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கேக்குறாங்க கேளுங்கம்மா. செந்தமிழ். ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுமா. யாருன்னு சொல்லிட்டு சொல்லுமா, உங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. சார், ஐ அம் சித்ரா தேவிங் சார், செகண்ட் MBA. சொல்லுமா. குட். Thank you sir. குடுமா கேளுமா. சொல்லுமா. சார், வெரி யூஸ்ஃபுல் செக்ஷன் சார். யூஜியில் வந்து நான் ஃபர்ஸ்டே யோகா டிப்ளமோ பண்ணியிருக்கேங்க சார். ஸோ இது வந்து கொஞ்சம் ரிமெம்பராக இருக்கு, அதாவது ரீகால் பண்ண மாதிரி இருக்குங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல். நீ பண்றீங்களா யோகா பண்றது இல்ல, ரீகால் பண்ற அளவுக்கு பண்ணாம இருக்கறேன்னு அர்த்தம். இல்லைங்க மேம், மூச்சு பயிற்சி பண்றது இல்லைங்க மேம், அதுதான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்க மேம். This time it is very useful. Okay, good. Thank you. Thank you sir. Thank you, very useful. Any other MBA student who's there? MBA, anyone is there who has joined the program? Anyone is willing to give a feedback? Kindly give your feedback. வாயை திறந்து பேசி பழங்க. Be bold. Whenever you have to talk, wherever you have to talk, you must talk. தேவையில்லாத சமயத்தில் பேசுவீங்க, தேவையானது பேசுன்னு சொன்னால் பேச மாட்டீங்க. ஓகே, அவ்வளோதான் போல இருக்கு. பேச மாட்டாங்களாட்டு இருக்குங்க சார். சார், மேபி we have taken a lot of time. தேன்மொழி, கேளுமா. சார், தேன்மொழி கேளு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். வெரி குட். Thank you சார். ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய இதுல இருப்பாங்கங்க சார். அவங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கு. இப்ப நிறைய பேர் கத்துருப்பாங்க, அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் அவங்களுக்கும். தேங்க்யூ சோ மச் சார். நான் என்ன அதான் தேன்மொழிகிட்ட யாராவது ஏதாவது வேற ஏதாவது சந்தேகம் ஏதாவது கேட்டுன்னா நிச்சயமா உங்க மூலமா நான் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லித்தரேம்மா. ஏன்னா நீங்க வந்து நிறைய இன்னைக்கு நேற்றுக்கும் பொறுமையா நீங்க நிறைய பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். Thank you sir. Thank you so much sir. Thank you program officers, students. Thank you very much for attending the program. Thanks a lot sir. God bless you. Thank you. God bless everybody. உங்களுடைய ஆசீர்வாதத்தோட நான் நிறைய நல்ல காரியம் பண்றேம்மா. கண்டிப்பா உண்டு சார், கண்டிப்பா உண்டு. Thank you. Thank you ma. Thank you. You can leave sir, you must be busy.